நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மதியமாக பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய நிபந்த ஆம்லெட்டை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு தீபாவளி பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல்னால் தீபாவளியாக தான் இருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு அந்த டைமில் லீவ் எல்லாம் கிடைக்கும். ஸோ வீட்டில் ஜாலியாக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த தீபாவளி பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு எஸ்ஸே மாதிரி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு என்னோடய ஸ்டடி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகே, இப்போது நம்மளுக்கு நிபந்தில் எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், தீபாவளி हिंदुओं का सबसे बड़ा त्योहार है. அதாவது நம்ம ஹிந்துஸோட ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்னா தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ் ஹிந்துவோன் கா முக்கிய தியோஹார் ஹை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹிந்துஸோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபெஸ்டிவல் தான் தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ் உன்கா பவித்ர தியோஹார் ஹை. இது வந்து ஒரு ரொம்ப பவித்திரமான ஒரு ஃபெஸ்டிவல். பவித்ரம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப புனிதமான ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தீயதை நம்ம வந்து ஜெயிச்சு நல்லது தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஸ் தென் பகவான் ராம் ராவன் பர் விஜய பிராப்த் கர் அயோத்தியா லௌட்டே. இந்த டேயில் தான் என்னாச்சு அப்படின்னா ராமர் வந்து ராவணனை வெற்றி கொண்டு அயோத்தியாவுக்கு திருப்ப ரிட்டர்ன் ஆனாங்க. ஓகே, திருப்ப அயோத்தியாவுக்கே வந்துட்டாங்க சீதையை கூட்டிகிட்டு. ஓகே, इसी खुशी में लोगों ने अयोध्या को हज़ारों दीपों से सजाया था. அந்த நாளில் என்னாச்சு அப்படின்னா அயோத்தியாவில் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா. அவங்க வந்து ஒரு 1000 விளக்கு ஏற்றி வச்சாங்களாம் அன்றைக்கு. ஓகே, தபி சே தீபாவளி மனாத்தே ஹே. அந்த 1000 தீபாவளி இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, दीपावली के बहुत दिन पहले से ही लोग अपनी दुकानों और घरों को सजाते हैं. ஓகே, இப்போ நம்மள வீட்டில் தீபாவளி வருது அப்படின்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், வீடும் இல்லை ஷாப் ஏதாவது வச்சுருந்தோன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி டெக்கரேட்லாம் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, दीपावली के दिन लोग रात में लक्ष्मी की पूजा करते हैं. அப்போது தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட் டைமில் அவங்க வந்து லக்ஷ்மிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஓகே, லக்ஷ்மி கடவுளை தான் அவங்க வந்து வேண்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. लोगों का विश्वास है कि लक्ष्मी जी रात में सबके घर जाती है. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் எல்லாருமே அன்றைக்கி நைட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லக்ஷ்மி வந்து நம்மளோட வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, इसी कारण कुछ लोग रात भर जागते हैं. அப்போது மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்களான்னா அந்த டைமில் வந்து லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அன்றைக்கி நைட்டு வந்து முழிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இனி அடுத்தது தீபாவளி கே தின் லோக நயே கப்படே பஹன்தே ஹே. இப்போ தீபாவளினா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம், ட்ரெஸ் தான் வாங்குவோம் இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. கே தின் அப்படின்னா டே, நயே கப்படே அப்படின்னா நியூ ட்ரெஸ்ன்னு அர்த்தம். ஓகே, உஸ் தின் லோக பட்டாஸ் சோடுதே ஹேன். ஓகே, நம்ம வந்து கிராக்கர்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. इसलिए बच्चे दीपावली के दिन बहुत खुश रहते हैं. ஸோ இந்த மாதிரி நியூ ட்ரெஸ் கிராக்கர்ஸ்லாம் வாங்கும்போது குழந்தைங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா தீபாவளி வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபெஸ்டிவல் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மீனிங் எல்லாமே மேலே நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. அப்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இல்லை மொத்தமாக 13 சென்டென்சஸ் இருக்குது. இல்லை நீங்கள் இனி ஒரு 10 சென்டென்ஸ் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒரு மார்க்குன்னு வச்சு பிரிச்சுருப்பாங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாதம்.